ஓம் சாந்தி. இன்றைய முரளி 20/1/2026. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது மறைமுக விஷயம். நினைவால் நினைவு கிடைக்கிறது. யார் நினைவு செய்வதில்லையோ அவரை தந்தையும் எப்படி நினைவு செய்வார்? கேள்வி: சங்கமயுகத்தில் குழந்தைகள் நீங்கள் படிக்கும் எந்த படிப்பை முழு கல்பத்திலும் படிப்பதில்லை? பதில்: உயிரோடு இருந்தபடியே சரீரத்தில் இருந்து விடுபட்டு இருக்கும் படிப்பை, அதாவது பிணமாகும் படிப்பை இப்போது படிக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்மாதீத் ஆக வேண்டும். மற்றபடி எதுவரை சரீரத்தில் இருக்கிறீர்களோ அதுவரை கர்மம் செய்தே ஆக வேண்டும். எப்போது சரீரம் இல்லாமல் போகுமோ அப்போதே மனமும் எண்ணம் இல்லாமல் இருக்கும். அதனால் மனதை வென்றவர் உலகை வென்றவர் அல்ல, ஆனால் மாயாவை வென்றவரே உலகை வென்றவர். ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஏனென்றால் அறிவில்லாதவர்களுக்கே கற்பிக்கப்படுவதை குழந்தைகள் புரிந்து கொள்கின்றீர்கள். இப்போது எல்லையற்ற தந்தையை மிக உயர்ந்த பகவான் வந்திருக்கும் பொழுது யாருக்கு கற்பிப்பார்? முற்றிலும் அறிவு இல்லாதவர்களுக்கே நிச்சயம் கற்பிப்பார். அதனால்தான் விநாச காலத்தில் விபரீத புத்தி என்று சொல்லப்படுகிறது. எப்படி விபரீத புத்தி ஆனீர்கள்? 84 லட்சம் பிறவிகள் என எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால் தந்தையும் 84 லட்சம் பிறவிகளில் கொண்டு வந்து விட்டார்கள். நாய், பூனை, ஜீவராசிகள் அனைத்திலும் பரமாத்மா இருப்பதாக சொல்கின்றார்கள். இந்த விஷயத்தை இரண்டாவதாக சொல்ல வேண்டும் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. யாராவது புதிதாக வந்தால் அவர்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். அவர் எல்லையற்ற பெரிய தந்தை, மற்றவர் எல்லைக்கு உட்பட்ட சிறிய தந்தை. எல்லையற்ற தந்தை என்றாலே எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை. அந்த எல்லைக்கு உட்பட்ட தந்தை ஜீவாத்மாக்களின் தந்தை. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. இந்த ஞானத்தையும் எல்லோரும் ஒரே மாதிரியாக தாரணை செய்ய முடியாது. ஒருவர் 1% தாரணை செய்தால் ஒருவர் 95% தாரணை செய்கிறார். இது புரிந்து கொள்ளும் விஷயம். சூரிய வம்சகுலம் இருக்கும் தானே. ராஜா ராணியை போல பிரஜைகளும் இருப்பார்கள். இது புத்தியில் வருகிறது. பிரஜைகளும் அனைத்து வித மனிதர்களும் இருப்பார்கள். பிரஜை என்றால் பிரஜை. இது படிப்பு என்பதை தந்தை புரிய வைக்கிறார். தனது புத்திக்கு தக்கபடி ஒவ்வொருவரும் படிக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் கிடைத்திருக்கிறது. யார் கல்பம் முன்னர் எவ்வளவு படிப்பை தாரணை செய்தாரோ அவ்வளவு படிப்பை இப்போதும் தாரணை செய்கிறார். படிப்பு ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. படிப்பின் அடிப்படையிலேயே பதவி கிடைக்கும். போக போக தேர்வுகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். தேர்வு இல்லாமல் டிரான்ஸ்பர் ஆக முடியாது. கடைசியில் எல்லாம் தெரியும். நான் எந்த பதவிக்கு தகுதியோடு இருக்கிறேன் என்பதை இப்போது கூட அறிய முடியும். எனினும் வெட்கத்தின் காரணத்தால் அனைவரோடும் கையை உயர்த்துகிறார்கள். இப்படி நான் எப்படி ஆக முடியும் என்பதை உள்ளத்தில் அறிந்தும் இருக்கின்றார்கள். இருந்தும் கையை உயர்த்துகிறார்கள். புரிந்து இருந்தும் கையை உயர்த்துவதை அஞ்ஞானம் என்றே சொல்வார்கள். எவ்வளவு அஞ்ஞானம்! தந்தை உடனே புரிந்து கொள்கிறார். இவர்களை விட அந்த மாணவர்களுக்கு நல்ல அறிவு இருக்கிறது. ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, பாஸ் ஆக மாட்டேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். டீச்சர் எதை கற்பிக்கிறாரோ அதில் நான் எத்தனை மதிப்பெண்கள் பெறுவேன் என்பதை உணர்ந்திருக்கும் அந்த அஞ்ஞானிகள் இவர்களை விட மேலாக இருக்கிறார்கள். நான் பாஸ் வித் ஆனர் ஆவேன் என அப்படியே சொல்வார்களா என்ன? எனவே இங்கே அவ்வளவு புத்தி கூட இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது. தேக அபிமானம் அதிகம் இருக்கிறது. எப்போது நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறீர்களோ அப்போது நடத்தையும் மிக நன்றாக இருக்க வேண்டும். சிலருக்கு விநாச காலத்தில் விபரீத புத்தி இருக்கிறது. ஏனென்றால் நியமப்படி தந்தையிடம் அன்பு வைப்பதில்லை. அப்போது நிலைமை என்னவாகும்? உயர்ந்த பதவி பெற முடியாது. விநாச காலத்தில் விபரீத புத்தியின் அர்த்தம் என்ன என்பதை தந்தை அமர்ந்து குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத போது பிறர் எதை புரிந்து கொள்வார்கள்? நான் சிவபாபாவின் குழந்தை என்பதை எந்த குழந்தை புரிந்து இருக்கிறாரோ அவரே முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. தந்தையை நினைவு செய்வது மறைமுக விஷயம். படிப்பு மறைமுகமாக இருப்பதில்லை. படிப்பில் நம்பர் வாரி இருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே மாதிரி படிப்பதில்லை. இவர்கள் இப்போது பேபிகள் என்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தையை 4 மாதங்கள் நினைவு செய்வதே இல்லை. நினைவு செய்வது எப்படி தெரியும்? அவருடைய கடிதம் வர வேண்டும். பிறகு அந்த கடிதத்தில் இன்ன ஆன்மீக சேவை செய்கிறேன் என்ற சேவை செய்தியும் வர வேண்டும். நிரூபணம் தேவை. அப்படி தேக அபிமானிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் நினைவு செய்வதில்லை. சேவை நிரூபணத்தையும் கொடுப்பதில்லை. பாபா இன்னர் வந்தனர், அவர்களுக்கு இவற்றை புரிய வைத்தன என சிலர் கடிதம் எழுதுகின்றார்கள். அப்போது இந்த குழந்தைகள் உயிரோடு இருக்கின்றார் என்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். சேவை செய்திகளை சரியாக சொல்கிறார்கள். சிலர் 3-4 மாதங்கள் கடிதமே எழுதுவதில்லை. எந்த செய்தியும் இல்லை என்றால் இறந்து விட்டார் அல்லது வியாதியில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார். நோயாளிகள் எழுத முடியாது. எனது உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் கடிதம் எழுதவில்லை என்றும் சிலர் எழுதுகின்றார்கள். சிலர் செய்தியை கொடுப்பதில்லை. வியாதியும் இல்லை. தேக அபிமானம் இருக்கிறது. பிறகு தந்தையும் யாரை நினைவு செய்வார்? நினைவால் நினைவு கிடைக்கிறது. ஆனால் தேக அபிமானம் இருக்கிறது. என்னை சர்வவியாபி என்று சொல்லி 84 லட்சங்களை விட அதிக ஜீவராஜிகளிடம் கொண்டு செல்கிறார்கள். அதனால் மனிதர்களை கல்புத்தியுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது.
அவர்கள் பிறகு பகவானை கல்லிலும் மண்ணிலும் இருப்பவர் என்று சொல்கிறார்கள். இது எல்லையற்ற நிந்தனையாகிறது. அதனால் என்னை எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது நீங்கள் நம்புவார், புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் வரும்பொழுது நாங்கள் பலியாவோம், உங்களை வாரிசாக்குவோம் என பக்தி மார்க்கத்தில் பாடுகின்றார்கள். கல்லிலும் மண்ணிலும் இருப்பவர் என்று சொல்பவர்கள் இப்படி வாரிசாகிறார்கள். எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். அதனால் உலகில் எப்போதும் அதர்மமாகுமோ அப்போது நான் வருவேன் என்று தந்தை சொல்கிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் தந்தையை அறிந்ததால் அவருக்கு எவ்வளவு புகழ் பாடுகின்றீர்கள். சிலர் மகிமை செய்வது என்ன எப்போதாவது நினைவு செய்து 2 வார்த்தைகள் கூட எழுதுவதில்லை. தேக அபிமானிகளாக இருக்கின்றார்கள். நமக்கு தந்தை கிடைத்திருக்கிறார், நமது தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பகவான் வாக்கி இருக்கிறது, நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். உலக ராஜ்யத்தை பெறுவது எப்படி என ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். நாம் உலகத்தின் ராஜபாக்கியத்தை பெறுவதற்கு எல்லையற்ற தந்தையிடம் படிக்கிறோம் என்ற போதை இருந்தால் அளவற்ற மகிழ்ச்சி வரும். கீதையும் படிக்கின்றார்கள், எனினும் சாதாரண புத்தகத்தை படிப்பது போல படிக்கின்றார்கள். எனினும் கீதை படிப்பவரிடம் அல்லது கேட்பவரிடம் அவ்வளோ மகிழ்ச்சி இருப்பது இல்லை. கீதையை படித்து முடித்தவுடன் வேலைக்கு போகிறார்கள். எல்லையற்ற தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்பது வேறு யாருடைய புத்தியிலும் வராது. அதனால் முதலில் யார் வந்தாலும் அவர்களுக்கு 2 தந்தைகளின் தியரியை புரிய வைக்க வேண்டும். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போது நரகமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். நான் சத்தியுகத்திலும் இருக்கிறேன், கலியுகத்தில் இருக்கிறேன் என யாரும் சொல்ல முடியாது. ஒருவருக்கு துக்கம் கிடைத்தால் நரகத்தில் இருக்கிறார், சுகம் கிடைத்தால் சொர்க்கத்தில் இருக்கிறார். துக்கமான மனிதர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் அதிக சுகத்தில் இருக்கிறோம், வீடு பங்களா போன்ற எல்லாம் இருக்கின்றன என்று பலர் சொல்கின்றார்கள். புற சுகத்தை அதிகம் பார்க்கின்றார்கள். சத்தியுக சுகம் இங்கே இருக்க முடியாது என்பதையும் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதற்காக பொற்காலத்தை இரும்பு காலம் என்று சொன்னாலும் இரும்பு காலத்தை பொற்காலம் என்று சொன்னாலும் ஒன்றுதான் என்பது கிடையாது. அப்படி புரிந்து கொள்பவரையும் அஞ்ஞானி என்றே சொல்வார்கள். அதனால் முதலில் தந்தையின் தியரியை சொல்ல வேண்டும். தந்தையே தனது அறிமுகத்தை கொடுக்கிறார், அது மற்ற யாருக்கும் தெரியாது. அவர்கள் பரமாத்மா சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் உருவம் ஒன்றுதான் என்பதை நீங்கள் இப்போது சித்திரத்தில் காட்டுகிறீர்கள். அவரும் ஆத்மாதான், ஆனால் அவரை பரமாத்மா என்று சொல்கிறார்கள். நான் எப்படி வருகிறேன் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் அங்கே பரந்தாமத்தில் இருக்கின்றன. இந்த விஷயங்களை வெளியில் உள்ள யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாஷையும் மிக எளிதாக இருக்கிறது. கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். இப்போது ஸ்ரீ கிருஷ்ணரோ கீதை சொல்வதில்லை, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என அவர் எல்லோருக்கும் சொல்ல முடியாது. தேகதாரியை நினைவு செய்வதால் பாவம் அழியாது. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து என்னை மட்டும் நினைவு செய் என்பது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு. ஆனால் தேக சம்பந்தம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இருக்கிறது. மேலும் அவர் சிறிய குழந்தையாக இருக்கிறார். இதுவும் எவ்வளவு பெரிய தவறு. ஒரு தவறின் காரணத்தை எவ்வளவு வித்தியாசம் ஏற்படுகிறது. பரமாத்மா சர்வ வியாபியாக இருக்க முடியாது. அவரை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்க அவரும் துர்கதி பெறுவாரா என்ன? பரமாத்மா எப்போதாவது துர்கதி பெறுவாரா என்ன? இவை எல்லாம் சிந்தனை செய்யும் விஷயங்கள், நேரத்தை வீணாக்கும் விஷயமில்லை. எங்களுக்கு நேரமில்லை என்று மனிதர்கள் சொல்கின்றார்கள். வந்து கோர்ஸ் கேளுங்கள் என்று நீங்கள் சொன்னால் எங்களுக்கு நேரமில்லை என்று சொல்கிறார்கள். 2 நாட்கள் வருகிறார்கள், பிறகு 4 நாட்கள் வருவதில்லை. படிக்கவில்லை என்றால் இந்த லட்சுமி நாராயணராக எப்படி ஆக முடியும்? மாயாவின் வேகம் எவ்வளோ அதிகமாக இருக்கிறது. எந்த நொடி எந்த நிமிடம் கடந்து செல்கிறதோ அது அப்படியே ரீபீட் ஆகிறது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். எண்ணற்ற முறை ரீபீட் ஆகி கொண்டே இருக்கும். இப்போது தந்தை மூலமாக கேட்கின்றீர்கள். தந்தை பிறப்பு இறப்புள் வருவது இல்லை. ஜென்ம மரணங்களில் முழுமையாக யார் வருகிறார் மற்றும் யார் வருவதில்லை என ஒப்பிடப்படுகிறது. ஒரு தந்தை மட்டுமே ஜென்ம மரணத்தில் வருவதில்லை, மற்ற எல்லோரும் வருகின்றார்கள். அதே சித்திரமும் காட்டுகிறது. பிரம்மா விஷ்ணு இருவரும் பிறப்பு இறப்பில் வருகின்றார்கள். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா பாகத்திற்கு வந்து போகின்றார்கள். இதற்கு முடிவு ஏற்பட முடியாது. இருந்தும் இந்த சித்திரத்தை எல்லோரும் பார்த்து புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ள மிக எளிய விஷயமாக இருக்கிறது. அம்சோ பிராமணர், பிறகு அம்சோ சத்திரியர், வைசியர், சுத்திரர் ஆகிறோம் என்பது புத்தியில் வர வேண்டும். பிறகு தந்தை வரும்போது அம்சோ பிராமணராகவும் இதை நினைவு செய்தாலும் சுயதரிசன சக்கரதாரியாக இருப்பீர்கள். பலருக்கு நினைவு நிற்பதே இல்லை. பிராமணர்கள் நீங்கள் சுயதரிசன சக்கரதாரிகள் ஆகின்றீர்கள். தேவர்கள் அப்படி ஆவதில்லை. சக்கரம் எப்படி சுட்டுகிறது என்பது ஞானம். இந்த ஞானத்தை பெறுவதால் அவர்கள் இந்த தேவர்களாக மாறியிருக்கிறார்கள். உண்மையில் எந்த மனிதனும் சுயதரிசன சக்கரதாரி என்று சொல்லிக்கொள்ள தகுதியற்றவர். மரணலோக மனித சிருஷ்டியே வேறாக இருக்கிறது. அப்படி பாரதவாசிகளின் பழக்க வழக்கங்கள் வேறாக இருக்கின்றன. அனைவருக்கும் வெவ்வேறாக இருக்கின்றன. தேவர்களின் பழக்க வழக்கங்கள் வேறு, மரணலோக மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் வேறு. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் நாங்கள் அழுக்காக இருக்கிறோம் என்று எல்லோரும் சொல்கின்றார்கள். பகவானே, அழுக்கான உலகில் இருக்கும் எங்கள் எல்லோரையும் தூய்மையாக்குங்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு தூய உலகம் இருந்தது என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. அதை சத்தியுகம் என்று சொல்கிறார்கள். திரைத்தாவே அப்படி சொல்வதில்லை. அது 1st கிளாஸ், இது 2ஆம் கிளாஸ் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக தாரணை செய்ய வேண்டும்.
அதனால் யார் வந்தாலும் கேட்டு ஆச்சரியப்பட வேண்டும். ஒருவர் ஆச்சரியப்படுகிறார் என்னும் முயற்சி செய்வதற்கு அவருக்கு நேரம் இருப்பதில்லை. பிறகு நிச்சயம் பவித்திரமாக இருக்க வேண்டும் என்பதையும் கேட்கின்றார்கள். இந்த காம விகாரமே மனிதரை அழுக்காகிறது. இதை வெற்றி பெற்றால் மட்டுமே நீங்கள் உலகில் வெற்றி பெற முடியும். காம விகாரத்தை வென்று உலகத்தை வெற்றி பெறுங்கள் என்று தான் சொல்லியிருக்க. மனிதர்கள் பிறகு மனதை வென்று உலகை வெல்ல வேண்டும். மனதை வசப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். எப்போது சரீரம் இருப்பதில்லை அப்போதே மனம் அமனாக இருக்கும். மற்றபடி மனம் ஒருபோதும் அமனாவதில்லை. கர்மம் செய்வதே தேகம் கிடைத்திருக்கிறது. கர்மம் செய்யவே தேகம் கிடைத்திருக்கிறது. பிறகு கர்மாதீத நிலையில் எப்படி இருப்பீர்கள்? பிணத்திற்கு கர்மாதீத நிலை என்று சொல்லப்படுகிறது. உயிரோடு பிணமாக உடலிலிருந்து விடுபட்டு இருப்பது கர்மாதீத நிலை. உங்களுக்கும் சரீரத்திலிருந்து விடுபட்டு இருப்பதற்கு கல்வி கற்பிக்கிறார். சரீரத்திலிருந்து ஆத்மா வேறாக இருக்கிறது. ஆத்மா பரந்தாமத்தில் இருப்பது. சரீரத்திற்கு வரும்பொழுது அதை மனிதர் என்று சொல்கிறார்கள். கர்மம் செய்யவே சரீரம் கிடைக்கிறது. ஒரு சரீரம் விலகினால் கர்மம் செய்ய அடுத்த சரீரத்தை ஆத்மா பெற வேண்டும். எப்போது கர்மம் செய்ய வேண்டியதில்லையோ அப்போது அமைதியாக இருக்கும். மூலவதனத்தில் கர்மம் இருப்பதில்லை. சிருஷ்டி சக்கரம் இங்கே சுற்றுகிறது. தந்தையையும் சிருஷ்டி சக்கரத்தையும் அறிய வேண்டும். இதைத்தான் ஞானம் என்று சொல்கிறார்கள். இந்த கண்கள் எதுவரை அழுக்காக கிரிமினலாக இருக்குமோ அதுவரை இந்த கண்களால் பவித்திர பொருட்களை பார்க்க முடியாது. அதனால் ஞானத்தின் 3வது கண் தேவை. எப்போது நீங்கள் கர்மாதீத்த நிலை பெறுவீர்களோ, அதாவது தேவர்களாவீர்களோ, அப்போது இந்த கண்களால் தேவர்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். மற்றபடி இந்த சரீரத்தில் இந்த கண்களால் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க முடியாது. மற்றபடி காட்சி பார்ப்பதால் எதுவும் கிடைப்பதில்லை. அற்ப காலத்திற்கு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆசை நிறைவேறுகிறது. நாடகத்தில் காட்சிகளும் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. இதனால் எந்த பிராப்தியும் கிடைப்பதில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. நான் சரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா. உயிரோடு இருந்தபடியே இந்த சரீரத்தில் இருந்து கொண்ட பிணம் போல இருக்கிறேன் என்ற பயிற்சியால் கர்மாதீத்த நிலையை உருவாக்க வேண்டும். 2. சேவையின் நிரூபணம் கொடுக்க வேண்டும். தேக உணர்வை விடுத்து உங்கள் உண்மையான செய்தியை கொடுக்க வேண்டும். பாஸ்வித்தானார் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். உங்கள் சாந்த சொரூப நிலை மூலமாக சாந்தியின் கிரணங்களை பரப்பும் மாஸ்டர் சாந்தி கடல் ஆகுக. தற்சமய உலகில் உள்ள மெஜாரிட்டி ஆத்மாக்களுக்கு உண்மையான அமைதி எல்லாவற்றையும் விட அதிக அவசியமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் அசாந்தியின் காரணங்கள் அதிகமாகி கொண்டே போகும். ஒருவேளை தான் அமைதியாக அசாந்தியாக இருக்கவில்லை என்றாலும் பிறரின் அசாந்தியின் வாயுமண்டலமும் சூழ்நிலையும் சாந்த நிலையில் அமர விடாது. சாந்தியின் டென்ஷனின் அனுபவம் அதிகமாகும். அப்படிப்பட்ட நேரத்தில் மாஸ்டர் சாந்தி கடல் குழந்தைகள் நீங்கள் சாந்தியின் எண்ணங்களை முயற்சி செய்து விசேஷமாக சாந்தியின் வைப்ரேஷனை பரப்புங்கள். ஸ்லோகன். தந்தையின் அனைத்து குணங்களையும் அனுபவம் செய்வதற்கு சதா ஞான சூரியனின் முன்னால் இருங்கள். அவ்வியக்த செய்கை. இந்த அவ்வியக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இப்போது நேரத்தை சிக்கனப்படுத்த, எண்ணங்களை சிக்கனப்படுத்த, சக்திகளை சிக்கனப்படுத்த திட்டமிட்டு புள்ளி வடிவ ஸ்திதி அதிகமாக்குங்கள். எந்த அளவு புள்ளி வடிவ ஸ்திதி இருக்குமோ அந்த அளவு கெட்ட ஆவியோ அல்லது கெட்ட சமஸ்காரத்தின் சக்தி எதுவும் உங்களோட யுத்தம் செய்யாது. நீங்களும் அவற்றிலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள். உங்கள் சக்தி ரூபம் அவர்களுக்கு முக்தி கொடுக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.